This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க. இதில் கிராசரிஸ் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓரல் ஐட்டம், அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு, லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க. 24 மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, பளபளப்பான சருமத்துக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய 6 ஜூஸ் வகைகள் என்னென்னங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஜூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விட வீட்டிலையே இயற்கையாகவே நம்மளே செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி என்னென்ன ஜூஸ் குடிக்கலாங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். முகம் பளபளப்பு வேணும்னா ஃபஸ்ட்டு காசை வேஸ்ட் பண்ணி இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும். உண்மையான அழகு உடலுக்குள்ளே இருந்து தான் நம்மளுக்கு வரும். அதற்கு இயற்கை வழியில் தான் சிறந்தது. முக்கியமாக இந்த இயற்கை ஜூஸ்கள் சருமத்தை உள்ளிருந்து போசாக்களித்து பளபளப்பாக மாற்றும். தினமும் ஒரு கிளாஸ் இயற்கை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம முகம் இயற்கையாகவே பளபளப்பு கொடுக்கும். இதனால் நேரமும் மிச்சம், செலவும் குறையும், ஆரோக்கியமாகவும் நம்ம இருந்துக்கலாம். அதுக்கான என்னென்ன ஜூஸ் குடிக்கலாங்கிறத 6 விதமான ஜூஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கேரட் ஜூஸ். இளமையை காப்பது எதுன்னா இதுதான். 40 வயசு வந்துருச்சு அப்படின்னு முகம் சொல்லிவிடக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த கேரட் ஜூஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கேரட்டில் பீட்டா கெரோட்டின் அதிகம் இருக்குது. இது சருமத்தை இளமையாகவும் சுருக்கம் இல்லாமையும் வைக்கும். சருமத்தில் கோடுகள், கருமை, அழுக்குத்தன்மை குறைய இந்த கேரட் ஜூஸு குடிக்கணும். இதை எப்படி செய்கிறதுனா, கேரட்டை தோலை நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி சர்க்கரையும் பாலும் போட தேவையில்ல. அதை வெறுதாவே குடித்தாலே நம்ம முகம் இயற்கையான பளபளப்பை கொடுக்கும். அடுத்தது வெள்ளரி ப்ளஸ் கீரை ஜூஸ். முகத்தை ரொம்ப மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸு ரொம்ப நல்லது. ரொம்ப ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருப்பவங்களும் இது சரி செய்யும். வெள்ளரியில் அதிகமான நீர்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் கே இருக்கிறது. முக வறட்சியை போக்கி பளபளப்பாக மாற்றும். இதில் கீரையும் சேர்த்தோம்னா அதுவும் கூடுதல் விட்டமின்களும் கிடைக்கும். செய்முறை வெள்ளரி, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை சேர்த்து அரைத்து வடிகட்டி குடிக்கலாம். அடுத்தது பீட்ரூட் ஜூஸ். இரத்தத்தை சுத்தமாகவும் முகத்தை பளபளப்பாகவும் வைக்கிறதுக்கு இந்த கேரட் ஜூஸ் ரொம்ப நல்லது. முகம் மங்கலாக இருக்கா, அதுக்கு காரணமும் இந்த இரத்தத்தில் உள்ள மாசு. பீட்ரூட் ஜூஸை இரத்தத்தை சுத்தப்படுத்தி சருமத்தை பளபளப்பாகவும் சிவப்பாகவும் மாற்றும். இதை எப்படி செய்கிறதுனா, பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த சாறு வடிகட்டி குடிக்கணும். கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து தக்காளி ஜூஸு. வெயிலில் கருமை ஆகிறத இது சரி செய்து. தக்காளியில் லைகோபின் இருக்கிறதுனால இது வெயிலால் வரும் கருமை, தழும்பு, தோல் சேதாரத்தை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட முகத்துக்கு தேய்ச்சோம்னா கூட நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் ஆக்கி அதை முகத்தில் போட்டோம்னா ரொம்ப நல்லது, க்ளோவாகவும் தெரியும். அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ். காலையில் எழுந்ததும் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பாட்டி சொன்ன பழமொழி என்னன்றது பார்த்தோமா, காலையில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா முகம் மினுமினுக்கும். ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகம் இருக்குது. இது தோல் வறட்சியை போக்கி முகத்துக்கு பளபளப்பு தரும். ஆரஞ்சு ஜூஸை கடையில் வாங்கி குடிக்கிறத விட நம்ம வாங்கி கையிலே பிழிஞ்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்தது பப்பாளி ப்ளஸ் அன்னாச்சி ஜூஸு. செரிமானம் நல்லா இருந்தால் முகமும் பளபளப்பாக இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம முகத்திலே அதை காமிச்சு கொடுக்கும்.
அந்த இதில் பார்த்தோம்னா பருக்கள், கரும்புள்ளி வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த செரிமான பிரச்சனை தான். சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகலாட்டினாலும் அது முகத்தில் மங்கலான தோற்றத்தை வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். பப்பாளி அல்லது அன்னாச்சியில் வந்து என்சைம்கள் வந்து இருக்குது. இது வந்து செரிமானத்தை சீராக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு உடலை வந்து தருது. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அன்னாச்சி, பப்பாளி 2யும் சேர்த்து மிக்சியில் அடித்து குடிக்கலாம். ஜூஸ் மட்டும் போதுமா? இல்லைங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய வாட்டர் குவான்டிட்டி, நீங்கள் எந்த ஜூஸும் குடிக்கலைன்னா கூட போதுமான தண்ணி குடித்தாலே சர்மம் பளபளப்பு வாய்ப்புக்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 கிலோ எடை இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணீர் அதை வந்து கண்டிப்பாக குடிக்கணும். அதே 60 கிலோ எடை இருக்காங்கன்னா 3 லிட்டர் தண்ணியாச்சும் மினிமம் நம்ம குடிச்சே ஆகணும். அதே சமயம் காலையில் நம்ம எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் லைட்டாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு குடித்தோம்னா அதுவே நம்மளுக்கு அந்த நாளுக்கான நல்ல ஒரு உடலை வந்து கொடுக்கும். நல்ல தண்ணீரையும் குடித்தோம்னா முகம் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.